ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கார்த்தி ரேவதி சீரியல் ஜனவரி 17 இன்றைக்கான ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரொமோவை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்க. சரி வாங்க, இப்போது என்ன நடந்துச்சுன்னு ப்ரொமோவில் பார்க்கலாம். நம்ம கார்த்திக் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்க சாமுண்டீஸ்வரியோடைய மகள்களுக்கு அவங்க பாட்டி மூலியமாக ட்ரெஸ்ஸுங்க வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அதை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா எடுத்ததான் நினச்சி தான் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு எல்லா பொண்ணுங்களுமே அதை வாங்கி பார்த்து ரொம்ப அழகு பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இந்த தடவை இந்த பொங்கல் வந்துட்டு ரேவதிக்கும் மகேஷ் மாப்பிள்ளைக்கும் நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக நடக்கணும். அதனால் மகேஷையும் அவங்க அண்ணியையும் நம்ம வீட்டுக்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ உடனே மகேஷுக்கு வந்துட்டு நம்ம ரேவதி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சொல்லுங்கள் ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மா தான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த முறை பொங்கல் ஃபங்க்ஷன் நீங்கள் எங்கள் வீட்டில் தான் கொண்டாடணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் அண்ணியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ரேவதி, நீ சொன்னால் நான் கேட்காம இருப்பேனா? நிச்சயமாக நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு மகேஷ். அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, பொங்கலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிடுங்க. டிரைவர் நீ தான் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுலேருந்து எல்லாமே நம்ம கார்த்திக் வந்துட்டு பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. அடுத்ததாக ரேவதி வந்துட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் வாசலில் கோலம் போடுறதுக்காக வராங்க. அப்போது ரேவதி வந்துட்டு ரொம்ப அழகாக அற்புதமான ஒரு கோலம் போட்டு வச்சுருக்காங்க. கோலம் போடும் பொழுது எல்லோரும் வந்து ரேவதியோட திறமையை பார்த்து ரொம்ப பெருமைப்படுத்துகிறாங்க. ரேவதிக்கு அவங்க போட்ட கோலத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா அவங்கள சுற்றி வர கோலம் போட்டு வச்சுருக்காங்க. அப்போது இப்படி நான் எப்படிம்மா வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி கேட்க, யாராவது வந்துட்டு ரேவதிக்கு ஹெல்ப் பண்ணி வெளில வர வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருனாலையும் முடியல. அப்போது சாமுண்டீஸ்வரி ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாங்க. ரேவதியை யார் கோலம் அழியாமல் வெளியில் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரேவதியோட மாப்பிள்ளை மகேஷ் ட்ரை பண்ணுறாரு. அவர்னால முடியல. ரேவதியோட தங்கச்சிங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்கனாலையும் முடியல. அப்போது யாருனாலையுமே முடியாதா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க, மேடம் நான் ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு ரேவதி கிட்ட கை கொடுத்து ரேவதியை வெளியில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரேவதியை கார்த்திக் வெளியில் இழுத்துடுறாங்க. இழுத்த உடனே நம்ம ரேவதி போயிட்டு கார்த்திக்கோட மேலே விழுந்துடுறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஸோ நம்ம சந்திரகலா செம்மையாக ஒரு கோவத்தில் நின்றுட்டுருக்காங்க அப்படியே. அப்போது நம்ம கார்த்தி டிரைவருக்கு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அம்மா 10,000 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எல்லா விஷயத்துலையுமே நீ ரொம்ப திறமையான ஆளாக இருக்க, உன்னை நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அம்மா ரொம்ப பெருமைப்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம மயில்வாகனம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிலம்பம் நீ எல்லாத்துலேயுமே அடித்து தூள் கிளப்புறப்பா, நீ வேறு லெவல்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெருமைப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.